السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. புகழும் புகழ்ச்சியும் நம்மை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய வல்ல நாயகன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. குறிப்பாக சாந்தியும் சமாதானமும் நமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னலாரை சற்றும் பிசராமல் பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நல்லடியார்கள் மீதும், குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நாம் நம்மை சார்ந்த அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாக. பேரன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால் நபிகளாரின் நகைத்த நகைச்சுவை. இன்றைக்கு நகைச்சுவை என்பது ஒரு மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. இந்த நகைச்சுவை என்பது எல்லா மனிதனிடத்திலும் இது இருக்கும். ஆனால் அந்த நகைச்சுவையை ஒரு மனிதன் எப்படி கையாளுகிறான் என்பதைத்தான் இன்றைக்கு நாம் பார்க்க வேண்டும். இன்றைக்கு ஒரு மனிதன் நகைச்சுவை என்ற பெயரில் மற்ற நபரிடத்தில் அவனை மரியாதை குறைத்து, அவனுடைய இஸ்ஸத்தை குறைத்து, அவனை கேலி செய்து சிரிக்கக்கூடிய நகைச்சுவை என்பது எத்தனையோ மனிதர்கள் இன்றைய காலகட்டத்தில் பண்ணிக்கொண்டுதான் இருக்கின்றார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைய நகைச்சுவை என்பது அவர்களிடத்தில் இருக்கும்போது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை தோழர்களுடன் இருவருமே ஒரு அமர்வில் இருக்காங்க. அந்த ஒரு அமர்வில் அவங்க பேசும் பொழுது ஒரு மனிதர் குறுக்கால வந்துடுறாரு. அப்படி வரும்பொழுது அந்த மனிதர் சொல்கிறாரு, யார் ரசூலல்லாஹ், நான் அழிந்து விட்டேன் யார் ரசூலல்லாஹ் என்று சொல்கிறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டுக்கிறல. மீண்டும் யார் ரசூலல்லாஹ், நான் அழிந்து விட்டேன் யார் ரசூலல்லாஹ் என்று சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, என்னப்பா உனக்கு ஆச்சு, எதற்கு நீ அழிந்து விட்டேன் என்று சொல்ற, நீ என்ன பாவம் செய்த அப்படின்னு சொல்லும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அந்த மனிதர் சொல்றாரு, யார் ரசூலல்லாஹ், நான் நோன்பு வைத்திருந்தேன் யார் ரசூலல்லாஹ், அந்த நிலையில் நான் என்னுடைய மனைவியுடன் தாம்பத்திய உறவில் நடந்து விட்டேன் யார் ரசூலல்லாஹ் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்படியானா இது தப்பாக இருக்கிறதே, அப்பனா நீ இதுக்கு ஒரு பரிகாரம் செய்தப்பா ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அந்த மனிதர் யார் ரசூலுல்லாஹ், என்ன பரிகாரம் செய்யணும் சொல்லுங்க, நான் உடனே செய்கிறேன்னாரு. அப்ப ரசூலுல்லாஹ் முதல்ல ஒன்று சொல்றாங்க, நீ 2 மாதங்கள் நீ நோன்பு வைப்பியான்னு கேட்குறாங்க. அப்போ அந்த மனிதர் சொல்றாரு, யார் ரசூலுல்லாஹ், என்னால் 2 மாதங்கள் தொடர்ந்து என்னால் நோன்பு வைக்க முடியாது யார் ரசூலுல்லாஹ், எனக்கு உடல் சக்தி இல்லை யார் ரசூலுல்லாஹ், என் உடம்பு தாங்காது யார் ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த மனிதர் இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னொன்றும் சொல்றாங்க, எப்பா அப்பனா நீ அந்த மனிதரிடத்துக்கு நீ ஏழைகளுக்கு தர்மம் 60 ஏழைகளுக்கு தர்மம் செய்வான்ங்கிறாங்க. அப்போ அந்த மனிதர் சொல்கிறாரு, யார் ரசூலல்லாஹ், நான் தர்மம் செய்யும் அளவிற்கு என்னிடத்தில் செல்வங்கள் இல்லை யார் ரசூலல்லாஹ், உணவும் இல்லை யார் ரசூலல்லாஹ், எப்படி யார் ரசூலல்லாஹ் நான் தர்மம் செய்வேன் அப்படின்னு சொல்லும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌனம் காக்குறாங்க. அப்படியே ஒரு கொஞ்சம் சிறிது நேரம் அமைதியாக இருக்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல ஒரு பேர்த்தமலை கூடை வருது. அப்போ அந்த பேர்த்தமலை கூடையை எடுத்துக்கொண்டு உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதர் இடத்துல கொடுக்காங்க. இதை வச்சு நீ போய் தர்மம் செய்ப்பான்னு சொல்லும்போது அந்த மனிதர் சொல்கிறாரு, யார் ரசூலல்லாஹ், இதை வச்சு நான் செஞ்சாலும் என்னால் அத்தனை பேர்த்துக்கு கொடுக்க முடியாது யார் ரசூலல்லாஹ், நான் ஏனென்றால் நான் ஏழை, எனக்கு கீழே உள்ளவங்களுக்கு தான் நான் கொடுக்க முடியும், எனக்கு கீழே ஏழை யாரோ அவங்களுக்கு தான் அந்த உணவு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லும் போது ஆமாப்பா அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த மனிதர் சொல்கிறாரு, நான் தான் இந்த மதீனாவிலேயே இந்த 2 மலைகளுக்கு இடையிலே மிகவும் ஏழ்மையான மனிதன் என்று சொன்னால் அது நான் மட்டும்தான். அப்போனா நான் எப்படி யார் ரசூலா இத்தனை பேருக்கு நான் தர்மம் செய்ய முடியும் சொல்லும் போது ரசூலுல்லாஹ் அவர்களிடத்தில் சொன்னாங்களாம், ஒன்றும் பரவாயில்ல, அப்போனா நீ உடனே குடும்பத்துக்கு நீ கொடுத்துக்கோ அப்படின்னு நகைச்சுவை என்ற ஒரு அடிச்சுவற்றில் நகைத்த முகத்துடன் அவர்கிட்ட சொல்கிறாங்க. பேரன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஒரு விஷயம் மட்டும் சொல்லலை, மற்றொன்று விஷயத்திலையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை சொல்கிறாங்க,
ஒரு முறை வந்து சஹாபாக்கள் எல்லாம் பயணத்தில் இருக்காங்க. அப்போ அந்த பயணத்தில் இருக்கும்போது சஹாபாக்கள் எல்லாம் செல்லும் பொழுது ஒரு இடத்துல தங்குறாங்க. அப்போ தங்கும் பொழுது அந்த இடத்துல அந்த அரபியர்கள் இருப்பாங்களா, அவங்கள இடத்துல வந்து உணவு கேட்டு அவங்க உணவு எங்களுக்கு சமைச்சு தரீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க எங்களால் முடியாது அப்படின்னு சொல்லும்போது அந்த மனிதர்கள் அப்போ வந்து சஹாபாக்கள் வந்து இங்கேருந்து கிளம்பிடுறாங்க. சரி இருக்கட்டும்னு உடனே ஆனால் அந்த வீட்டில் கேட்ட வீட்டில் வந்து அந்த குடும்ப தலைவர் இருப்பார் இல்லையா, அவர் இந்த குடும்ப தலைவருக்கு வந்து ஒரு தேள் கொட்டிடுது. உடனே அந்த மனிதர் வந்து தேள் கொட்டிடுச்சுன்னு மருத்துவர்கிட்ட எல்லாத்துலேயும் போகிறாங்க, மருத்துவம் பார்க்காங்க, ஆனால் எதுவுமே அவங்களுக்கு உபயோகப்படலை. உடனே அங்கே உள்ள மனிதர்கள் அங்கே உள்ள மக்கள் சொல்கிறாங்க இல்லை இப்போ அன்றைக்கி ஒரு கூட்டம் வந்தாங்களா, அந்த கூட்டத்திட்ட வந்து நீங்கள் போய் தர்மம் அந்த கூட்டத்தில் வந்து மருத்துவ உதவி கேளுங்க, அவங்க செய்வாங்கன்னு சொல்லும் போது உடனே அவங்கள்ட்ட போய் கேட்கும்போது சஹாபிகள் சொல்கிறாங்க நாங்கள் மருத்துவம் செய்கிறோம், ஆனால் எங்களுக்கு அதுக்கு பகரமாக நீங்கள் கூலி தரணும் அப்படிங்கிறாங்க. உடனே அந்த மனிதர் வந்து சரி நாங்கள் உங்களுக்காண்டி ஆட்டு மந்தையை தரேன் அப்படின்னு சொன்னோடனே உடனே அந்த சஹாபாக்கள் எல்லாம் வந்து அவர்களுக்கு வந்தே மருத்துவம் பார்த்தார்கள் என்று சொன்னால் ஃபாத்திஹா சூரா இப்படி போன்ற சூறாக்களை ஓதி ஷிஃபாவாக்கி விட்டார்கள். உடனே அவர்களுடைய அந்த தழும்பு என்பது தேள் கொட்டிய அந்த தழும்பு என்பது காயம் கூட இல்லாமல் ஆறிவிட்டது. அப்போ வந்து அந்த மனிதர் இடத்துல வந்து கொடுத்தவுடனே அப்போ வந்து சஹாபாக்கள் எல்லாம் ஒன்றா இருக்கிறாங்க. இப்போ இந்த ஆட்டு மந்தையை பிரிச்சுட்டாங்கன்னு கேட்கும்போது இந்த ஆட்டு மந்தையை வந்து அப்போ முதல்ல ரசூல்லாட்ட வந்து நம்ம கேட்போம், ரசூல்லா என்ன சொல்கிறாங்களோ அதுபடி நம்ம பிரிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது ரசூல்லாட்ட போகிறாங்க. ரசூல்லா வந்து நீ எப்படிப்பா குணப்படுத்துறேன்னு கேட்டால் நான் ஃபாத்திஹா சூரா ஓதுனேன், எல்லாம் ஓதுனேன், சூறாக்கள் பூரா ஓதுனதால் அவர் சிஃபாயிருச்சுனோன்னே சரிப்பா நல்லது, இப்போ நீங்கள் ஆட்டு மந்தையை பூரா நீங்கள் உங்களுக்குள்ளேயே நீங்கள் பிரிச்சுக்கோங்க, அதில் எனக்கு மட்டும் ஒரு பங்கு மட்டும் வச்சுதாங்க, அதுவே எனக்கு போதும் அப்படின்னு ரசூல்லா கேட்காங்க. இதுலேயும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ஒரு நகைத்த முகத்துடன் தான் சொன்னார்கள். எனவே நாம் வாழக்கூடிய காலத்தில் வந்து நாம் மற்றவரிடத்தில் நகைத்த முகத்துடனும் அதாவது நகைச்சுவை பேச்சுடனும் இருக்கணும். அந்த முறையில் அவரிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திற்கு அவர்கள் தூதராக அனுப்பப்பட்டாலும் அவர்கள் பெரிய வீரராக இருந்தாலும் ஆனாலும் அத்தனை இதிலையும் அவர்கள் உலகத்தில் வாழும் காலத்தில் நகைத்த முகத்துடனும் நகைச்சுவை பேச்சிலும் தான் அவர் இருந்தார்கள். எனவே அதன்படி வாழக்கூடிய பாக்கியத்தை உள்ள ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தந்த அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.